அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு தலைப்பில் நம்ம கற்றுட்டு வந்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்னையிலிருந்து இந்த பாடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னெறி சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். நன்னெறினா என்ன, அதற்கான விளக்கம் எல்லாமே நம்ம இன்ஷா அல்லாஹ் இதில் பார்ப்போம். இந்த வீடியோவில் இந்த தலைப்புடைய ஒரு முன்னுரை மாதிரி நான் வந்து சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோலேருந்து அதனுடைய பாடத்துக்குள்ளே போவோம். சரிங்களா? இதனுடைய நோக்கம் என்ன, இஸ்லாமிய பயிற்சி. இஸ்லாமில் நன்னெறின்ற ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். நன்னெறி அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றுக்கு சீரத் என்று சொல்லப்படும். அந்த சீரத் என்பது வெறும் வரலாறு அல்ல, மனித குலத்திற்கு வந்து வழிகாட்டும் ஒளியாகும். அல்லாஹ் நமக்கு சிறந்த முன்மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்துள்ளான். அவர்களின் பேச்சு, நடத்தை, பொறுமை, அன்பு, மன்னிப்பு, இறைப்பயணம், அவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கை பாடமாக அமைந்திருக்கு. இதுதான் வந்து நன்னெறி. அதாவது நன்னெறினா சீரத், சீரத்துனா நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இப்போ இதில் நமக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து உபதேசமும் ஆர்வமூட்டுறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, சூரா அஹ்ஸாப்ல வந்திருக்கு. இதோடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டமாக உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்போது நம்ம அல்லாஹுடைய தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றணும். ஸோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் பெற்றோரை விட, தம் பிள்ளைகளை விட, அனைத்து மக்களையும் விட என்னை அதிகம் விரும்பாதவரை அவர் உண்மையான முக்மீனாக முடியாது. இது வந்து புகாரி முஸ்லிம்ல வந்து பதிவாகியுள்ளது. அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கியாமத் நாள் வரை வரக்கூடிய மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட அனுப்பி வைத்துள்ளான். நமது நபியின் வாழ்க்கை தான் வந்து நமக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. அதை வைத்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மிடம் உள்ள தீன் எந்த தரஜால இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நமது நபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீனை பாதுகாக்கவும் அதை பிறர் வரை சேர்ப்பிக்கவும் வந்து என்னென்ன சிரமங்களை வந்து அடைந்திருக்காங்க, அந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படிலாம் உதவி செய்தான் அப்படின்ற பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த வரலாறு மூலிமா நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அல்லாஹ் நமக்கு அளித்த மிகப்பெரிய அருள் தான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையாகும். அவர்கள் வந்து எப்படி சிரிச்சாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி மனிதர்களுக்கு நடந்துக்கிட்டாங்க என்பதில் தான் வந்து நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதன்படி வாழவும் முயற்சி செய்து உண்மையான நேசத்தின் அடையாளமாக மாறப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பலர் வந்து நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், பிரபலமான போன்றவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முஸ்லீமின் உண்மையான ஒரு ரோல் மாடல், முன்மாதிரி யாராக இருக்கணும் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவர்களின் ஒவ்வொரு சுன்னத்தும் நமக்கு வந்து நன்மையையும் அமைதியையும் அல்லாஹ்வின் அன்பையும் பெற்றுத்தரும். ஸோ நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நேசிக்கிறோமா என்பதை வந்து நமது வாழ்க்கை வந்து காட்டிவிடும். அவர்களின் வழியை வந்து பின்பற்றும் ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை வந்து சொர்க்கத்துக்கு நெருக்கமாகும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். தினமும் ஒரு சுன்னத்தையாவது நம்ம வந்து கற்று அதன்படி நம்ம வந்து முயற்சி செய்யணும். அல்லாஹ் நம்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான உம்மத்தார்களாக ஆக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த நன்னெறினா என்ன, இது வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்றது ஒரு முன்னுரை மாதிரி நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம வந்து நபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர்வமாக இருந்தால் நான் ஆர்வமாக இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.